ஜெயின் ஃப்ரான்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சிஜிடியில் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது பாதி பேர்த்துக்கு தெரியாது, என்ன எப்படி அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அதுக்கு எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்வாங்க. ஃபிசிக்கல்னால் ரன்னிங் அப்படி நினச்சிடாதீங்க. ஒரு டாக்டர் வந்து உங்களை பார்ப்பாங்க. பார்க்குறப்ப எப்படின்னா, மொத்தமாக வந்து நீங்கள் போகிறப்ப 10-15 பேரை ஒரே இடத்துல நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு ஒரு 10-15 தடவை ஜம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலை எக்கி நிற்கணும். எக்கி நின்னீங்கன்னா உங்கள் காலுக்கு பின்னாடி நரம்பு அது சுருண்டுருக்கா இல்லை அந்த நரம்பு தடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது தடிச்சிருந்துச்சுன்னா அது அன்ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நீங்கள் உங்கள் காலில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போயிட்டு ஃபிசிக்கல் சர்ஜன் ஆர் வாஸ்குலர் சர்ஜன் அப்படின்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. எதுக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எஸ்எஸ்சிஜிடி ரெடி பண்ணுறவங்க இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இதில் டாப்லர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மொத்தமாக காலில் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேன் இருக்கும் நரம்புக்கு. அந்த ஸ்கேன் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி மெயினாக இதை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறப்ப கால் ஒர்க் அவுட் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு டியூட்டி ஃபுல்லாக 8 ஹவர் 9 ஹவர் வந்து நீங்கள் நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கால் வலி ஏற்படும், ராத்திரி தூக்கத்தப்ப எரிச்சல் ஏற்படும். இதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றத அன்ஃபிட் பண்ணுறாங்க எஸ்எஸ்சிஜிடியில். இதனால யாரும் கவலைப்பட வேணாம், எல்லாரும் ஃபிட் ஆயிடுவீங்க. விரைவில் யூனிஃபார்மில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.